குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாம்பார் சாதம் இல்லைன்னா பிசிபேலா பாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பேனில் முதல்ல எண்ணெய் வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி போடணும். தக்காளியும் போட்டு என்ன பண்ணணும், நல்லா வதக்கணும். இந்த பருப்பு சாதம் செய்கிறதுக்கு மெயினாக என்னென்ன தேவைன்னா வெஜிடபிள்ஸ் நம்மக்கிட்ட ஒரு வாரத்தோட எண்டில் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள் இருக்கும். அந்த எல்லா காய்கறிகளும் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு ரைஸாக செஞ்சிடலாம். அதுவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஒரே பாட் ரைஸு. ஸோ அதுக்கு நம்ம அப்பளம் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நான் அந்த சாதம் தான் பண்ண போகிறேன். இதில் வந்து தக்காளி போட்டுட்டு தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் என்ன போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெஜிடபிள்ஸு, கேரட்டு, அப்புறம் கத்திரிக்காய், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் அது போட போகிறேன். ஸோ இப்போ இந்த 3 வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். கேரட்டு, பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் பிரிஞ்சால், இது 3ம் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா பூசணிக்காய் போட்டுறேன். அதுவும் ஒரு கொஞ்சமான அளவு எடுத்துக்கிட்டால் போதும். பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க, இல்லை பூசணிக்காய்னு சொல்லுவாங்க அந்த காயை. இதை நல்லா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிட்டு ஒரு பக்கம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா குக்கரில் 1/2 கப் வந்து அரிசி, 1/2 கப்பு வந்து துவரம்பருப்பு இது நல்லா கழுவிட்டு இது வந்து நாங்கள் எங்கள் 3 பேருக்கு போட்டிருக்கேன். நீங்கள் 1 கப்பு போடுறீங்கன்னா 3/4 கப்பு வந்து பருப்பு போடுங்க. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் போடுறேன் இந்த காய்கறிகளுக்கு. அதுக்கப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா கொதிக்க விடுறேன். அதுக்கப்புறம் இதில் எண்ணெய் ஊற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து எதில் எடுத்து போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா குக்கர், அதில் போட்டுட்டு எத்தனை விசில் வைக்கணும்னா 3 to 4 விசில்ஸ் வைக்கணும். 3 to 4 விசில்ஸ் வச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய அரிசி பருப்பு சாதம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கொடுத்துட்டோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி ஆகிடும். இப்போது இதில் மிளகாத்தூள் பத்தலைன்றதுக்காக செகண்ட் டைம் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் குக்கரை மூடி விசில் போடணும். கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா குக்கரை மூடணும். குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி 4 விசில்ஸ் வைக்க போகிறேன். 4 விசில்ஸ் வச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தாளிப்பு கொடுக்க போகிறோம். இப்போ நான் மூடிட்டேன், விசில் போட்டேன், 4 விசில் வரட்டும். ஒரு பக்கம் தாளிக்க போகிறோம். ஸோ ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் போட்டு தாளித்து அதிலே ஒரு 2 காஞ்ச மிளகாய் போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். இதெல்லாம் போட்டு தாளித்து இந்த தாளித்தது எதில் போடணுன்னாக்கா நம்ம அரிசி பருப்பு சாதம் ரெடியாக இருக்கும் இல்லையா, அதில் எடுத்து போட்டால் நம்மளுடைய அரிசி பருப்பு சாதம், இல்லை பிசிபேலாபாத், இல்லை சாம்பார் சாதம் எது வேணாலும் சொல்லிக்கலாம் இதுக்கு நேமு. கடைசியாக ஒரு பொடி போடுவோம். அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அந்த பொடி தான் நான் போட போகிறேன். அதாவது புளிசாத பொடின்னு சொல்லுவாங்க அதை, இல்லைனா பிசிபேலாபாத் பொடின்னு சொல்லுவாங்க. அந்த பிசிபேலாபாத் பொடி தான் நான் கடைசியில் போட போகிறேன். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிளகாய், தனியா, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அவ்வளோதான். இது 3 ஐட்டமும் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருப்போம் கொரன்னு. இப்போ வந்து சாம்பார் சாதம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்ணணும்னா இதில் கொட்டிடணும். அவ்வளோதான், நம்மளுடைய சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து அப்பளத்தோடையோ இல்லைனா வடகத்தோடையோ எது கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா அந்த புளிசாத பொடியே நான் போட்டிருக்கேன். இது வந்து பிசிபேலாபாத்துக்கும் இந்த மாதிரி தான் பொடி யூஸ் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.